உஸ்தாத், ஆ இவங்க என்ன புதுசா இருக்காங்க? ட்ரைனிங் வந்திருக்காங்களா? இல்லப்பா, ஹாஸ்டல் வந்திருக்காங்கப்பா. ஹாஸ்டலுக்கா வந்திருக்காங்களா? ஆமா ஏன் சார் இவங்க ஹஸ்கி பிரீட் தானே? ஆமா. இவங்க எப்படி சார் நம்ம வளர்க்கலாமா? நம்ம கண்டிஷனுக்குலாம் இவங்க செட் ஆவாங்களா? அஸ்கின்னு சொன்னா உனக்கு என்னப்பா ஞாபகம் வருது? எனக்கு பனி, ஐஸ். கரெக்ட், நீ சொல்றது. அஸ்கின்னு சொன்னாவ ஒரு குளிர் பிரதேசம், ஐசுல ஒரு பிரதேசத்துல இருக்கவங்க. அப்படிங்கும்போது அவங்க ஐஸுக்கு மட்டும்தான் ஹாப்பியா இருப்பாங்க. இப்ப நம்மளுக்கு தமிழ்நாட்டை பொறுத்தளவு சொல்லி பண்ணா ஈல்டு ஸ்டாக் ஆகிறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்கு. உங்க மெயின்டெனன்ஸ்லாம் எப்படி? நம்ம வீட்ல வளர்க்கறதுக்கு உங்களுக்கு எப்படி மெயின்டெனன்ஸ் பண்றது? ஒரு மாடல் விலைக்கு தன்னை அழகுபடுத்திக்கிறதுக்கு எவ்வளவு ஒரு மெயின்டெனன்ஸ் தேவையோ அந்த மெயின்டெனன்ஸ் அது கொடுக்கணும்ப்பா. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த வாழை பாருங்களேன், நீங்க என்ன அழகா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, சடை பிடிச்சிருக்கு பாருங்க. அதே மாதிரி கீழே பார்த்தா தெரியும் எவ்வளவு ஒரு நான் சீவும் போது முடி பாரு எவ்வளவு கீழே கொட்டி கிடக்கணும். அப்ப இதை நீங்க டெய்லி அழகுபடுத்தும் போதுதான் அது கரெக்டா இருக்கும். இது ரொம்ப முக்கியமான விஷயப்பா. நம்மளுக்கு பிடிச்சிருக்கு, அழகா இருக்குங்கிறதுனால எந்த பிரீடையும் சூஸ் பண்ணிடக்கூடாது. அப்ப என்ன செய்யணும், நம்மளுக்கு மெயின்டெனன்ஸ் எது பண்ண முடியும், நம்மளுக்கு எந்த மாதிரி கரெக்டா இருக்கும் அப்படின்னு சூஸ் பண்ணி எடுக்கிறதுனால ரெண்டு பேருக்குமே ஹாப்பியா இருக்கும். நீங்களும் ஹாப்பியா இருப்பீங்க, டாகும் ஹாப்பியா இருக்கும். அப்படி தெரியாம வாங்கி நம்மளும் கஷ்டப்பட்டுக்கிட்டு டாகையும் கஷ்டப்படுத்தக்கூடாது.